வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார். என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருகஷீரிடம், திருவாதிரை, அடுத்து புனர்பூசம், இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார். இடையில பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதுன ராசிக்கு வருவார். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் விரையாதிபதி, அடுத்து உபஜய ஸ்தானாதிபதி. இந்த குரு பகவானால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பகவான் சில முயற்சிகளை எடுக்க வைப்பாரு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அதே சமயம் அடிக்கடி இடமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான். அப்ப நம்மளுக்கு எப்பதான் நம்மளுக்கு நிரந்தர ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நிரந்தர வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள் இருக்கும். நீங்க எப்போ அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப 6ஆம் இடத்துலயே அந்த ருணரோக சத்ருஸ்தானத்திலேயே அந்த குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ஒரு 6 மாத காலத்திற்கு வருமானமே இல்லாம ரொம்ப ஒரு பிரயத்தனப்பட்டுதான் இந்த வேலையில சேர்ந்திருப்பீங்க. இந்த வேலையில சேர்ந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல அப்படியே மாறிவிடும். நம்மளும் ஒரு 6 மாசம் வேலை இல்லாம இருந்தோமா, இவ்வளவு கஷ்டப்பட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பதவிகள், நல்ல வருமானம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை தரம் முழுமையாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டு முயற்சிகள்லாம் அதிகமா எடுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். ஏதாவது காசு கொடுத்து நீங்க சேரணும் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் வேணாம். உங்களுடைய சுய திறமையில என்னென்ன உங்களுக்கு டேலண்ட் இருக்கோ, என்னென்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த திறமைகளை பயன்படுத்தி நீங்க அதை ஒரு அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த வெளிநாட்டு ஆப்ஷன்ஸ், அதாவது வெளிநாட்டு ஒரு வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேடம் நான் வெளிநாட்டுக்கு போயே ஆகணுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா இந்த மகர ராசி என்பவர்கள் தான். ஒரு நிமிஷம் கூட அந்த குடும்பத்தை அங்கங்க விட்டு பிரிய மாட்டாங்க. அந்த வேலைக்கு போனாலும் ஷார்ப்பா ஒரு டயத்துக்கு போயிட்டு ஒரு ஷார்ப்பா வரக்கூடியவர்கள். அந்த ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த 5 நிமிஷம் குடும்பத்துல என்ன நடந்தது அப்படின்றத கேட்கறதுக்கு மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா நீங்க இந்த மகர ராசி என்பர்கள் தான். நீங்க இந்த வெளிநாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கேயே வெளியூர்லயே வெளி மாநிலத்திலேயே கிடைக்குது, ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா தாராளமா அதை மூவ் பண்ணுங்க. வெளிநாட்டு போறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். அதை இந்த மகர ராசி என்பர்கள் நினைச்சாலும் எடுக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்றது, அப்படியே ரொம்ப ஸ்லோவா தான் எல்லாத்துலயுமே மூவ் பண்ணுவீங்க. அதை நீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, அவ்வளவு தூரம் போய் நான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக வெளியூர், வெளி மாநிலம் அந்த மாதிரியான இடத்தை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த
இந்த குரு பெயர்ச்சி. யாரெல்லாம் சும்மா யதார்த்தமான ஒரு வார்த்தைகள்ல கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாகப்பட்டது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. அந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் போது அதற்கு விலை மதிப்பே கிடையாது. எவ்வளவோ ஒரு ஆனந்தம், எவ்வளவோ ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில மகர ராசி என்பவர்களுக்கு அந்த விவாகரத்துன்றது இந்த காலகட்டம் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் மேடம் 6ஆம் இடத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை எங்களை சேர்த்து வைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த விவாகரத்து மூலமாக தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுதுன்னா அது குரு பகவான் உறுதியாக 100% செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை தேடி, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தேடி ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல மகர ராசி என்பர்கள் உங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம். காதல்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல்ல சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கிறோம், இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஏப்ரல்ல இருந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரிவுகள் வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, நாங்க மீண்டும் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள், அதாவது எல்லா விஷயத்திலயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்னாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி, தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி, அந்த தொழில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், அடுத்து உங்களுடைய கிளையன்ஸ், உங்களுடைய சப்ளையர்ஸ், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய வளர்ச்சி ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சில தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப வருஷமா, அதாவது 3-5 வருஷமா பாத்தீங்கன்னா ஏழரை சனின்னு சில விஷயங்களை நீங்க ஒத்தி போட்டுட்டே வந்துட்டு இருப்பீங்க. அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். என்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சொந்தமா வீடு கட்டணும், இல்ல நான் வேலைக்கு போகணும், அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணியே வச்சுட்டே வந்திருப்பீங்க 5 வருடமாக. அது எல்லாத்தையுமே இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் மீண்டும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. சொந்தமாக தொழிலில் இறங்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள், இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல இந்த காலகட்டம் நல்ல ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப தைரியமாக ஒரு மனதிடத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தைரியமாக தன்னுடைய திறமையை கொண்டு சமாளிப்பவர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு அளவுக்கு தான் இவர்கள் ஒரு பொறுமையில எல்லையா இருந்தீங்க. இனிமேல் அந்த பொறுமைன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சில சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம். எனக்கு ஒரு சினிமா போய் பார்க்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு சுற்றுலா போகணும், இப்படி ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமணத்துல இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம். திருமண உறவுல நல்ல ஒரு கசப்பு தன்மை நீங்கி நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அடுத்து குழந்தை பேரு அப்படின்றது இந்த காலகட்டம் மருத்துவ சிகிச்சையின் பேரில் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பேருன்றது பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு IVF ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ இல்ல ஒரு செயற்கை கருத்தரிப்பு மூலமாகவோ எடுக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார
நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025 நடைபெறுகின்ற 3 கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த 3 கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான், இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ரிஷபராசியை விட்டு மிதுன ராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, அதாவது கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாரு. இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார். தேவர்களின் குரு, தேவர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக, நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார். இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்சிமம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்னத்தை குரு பார்க்காரா, அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்கான்னு தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காகவே நம்மளுடைய நேயர்களுக்கே பல பேருக்கு தெரியுது குரு பார்வை என்ன, குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னா யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு. யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய செயல்பாடுகள் எதையுமே தெரிஞ்சுக்கிறவே முடியாது. ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செல்கிறார். இப்போ 3ஆம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எல்லா நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே அன்புடன் வரவேற்போம், எதிர்பார்த்து காத்திருப்போம். சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோடு இருந்த மனிதனுடைய மனநிலையானது, அல்லது ராகுகேது பயிற்சினா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன ஆகும்னா வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு. அதனால தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 முறை பயிற்சி ஆகிறார். 3 முறை பயிற்சி ஆகிறன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திரும்பியும் வக்ர நிலையில் என்ன பண்ணுவார், அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்முடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார். அது குரு வக்ர நிலைன்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு, திரும்ப கடகராசிக்குள்ளே நுழைகிறாரு, திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு. ஸோ கிட்டத்தட்ட 3 முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு. ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார், அந்த ஒரு வருடத்திலேயே 3 முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும், அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து ஆகஸ்ட் 18லேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதேபோல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் 18க்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ குரு பகவான்
யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது, யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி மற்றும் 12ஆம் இடத்து அதிபதி. அப்போ 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 6ஆம் இடம் கெட்டவன் கிட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் என்று சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் 6இல் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். ஸோ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான துலாம் ராசியவும் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசியவும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கார். அப்போ மகர ராசினர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் 7.5 சனி பகவானின் விலகல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் செயல்படுகிறது. அப்போ இந்த குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக குரு பகவான் முதல் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பது மூலமாக வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மகர ராசிக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலைகளில் ஏற்பட்ட தாக்கங்கள் விலகப் போகுது, மன அழுத்தங்கள் விலகப் போகிறது. யாரெல்லாம் அரசாங்கத்துறைக்காக வேலையில் முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த முயற்சியில் தடை இருக்குன்னு சொல்லி வருத்த போகிறீங்களோ அவர்கள் அனைவருமே மகராசி அன்பர்கள் அனைவருமே அரசாங்க வேலையில் முயற்சிகள் எடுத்து தடைகளை விலக்கி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருகின்றன. ஐயா, அரசாங்க வேலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த வேலையில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்கி, அந்த பதவி உயர்வுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக காத்திருக்கேன், பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னா உங்களுடைய திறமைக்கேற்ற பதவி உயர்வு இந்த குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கின்றது. ஆசிரியர் பணியில் வேலை பார்க்கும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் பெற்று சிறந்த ஆசிரியர் என்ற ஒரு பட்டத்தை பெறுவதற்கான ஆற்றல் மாணவர்கள் மூலமாகவும் நடக்கப் போகிறது, அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதிகார பதவிக்காக நான் போராடவில்லை, ஆனால் அதிகார பதவி எனக்கு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் எனக்கு அதற்கான செயல்பாடுகளை வேலைகளை நான் என்னுடைய ஒரு முழுமூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவி கிடைக்கும். அரசியல்வாதி மாதிரியே பேச வேண்டிய சூழ்நிலை, அரசியல்வாதி பற்றி பேசும்போது அதனால் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவி அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே மதிப்பு கிடைக்கக்கூடிய செயல்பாடு. இவனால நீங்கள் சொன்னால் அது நடக்காது, நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லாட்டி உங்களுடைய நண்பர்களையோ உங்களுடைய உறவினர்களையோ உங்களை மதிக்காமல் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் இருந்தார்களோ இனிமேல் உங்களுடைய பேச்சுக்கான மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. புதிய தொழில் தொடங்கலாமா, நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னுடைய உழைப்பு அனைத்துமே மற்றவங்களுக்கு தான் போய் சேருது, என் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, நான் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த கோச்சார பலன்கள் ரீதியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக நீங்கள் இக்காலகட்டங்களில் உங்களுடைய பெயரில் தொழில் சொந்தமாக தொடங்கலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப் பேரில் கட்டாயமாக தொடங்கக்கூடாது. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் எப்பவுமே ஆகாது. மகர ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஏமாற்றத்தை தான் அதிகமாக சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு புரிதலோடு செயல்பட்டுருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுன்னா அவங்க மேலேயே மிஸ்டேக்ஸ் போயிட்டு அவங்க பார்ட்னர் என்ன பண்ணிடுவார், ரிலீஸ் பண்ணி அவருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பார். மகர ராசிக்காரங்க அதுக்காக சண்டையும் போட முடியாது, போனால் போகுது, நம்ம பார்ட்னர் தானே,
நம்மளை ஏமாற்றிட்டான், நமக்கே தெரியுது, போனால் போகிறான் அப்படின்னு சொல்லி இயற்கையாகவே என்ன பண்ணுவீங்க, போட்டுன்னு சொல்லி விட்டுருவீங்க. ஸோ அந்த செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு முடிவு கிடைக்கும். உங்கள் கூட இருந்த எதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற பதிலடி கிரகங்கள் கொடுத்துரும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்கள் ப்ராப்பராக பாருங்கள். குரு பகவான் உங்களுடைய எதிரி பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. தனியார் அல்லது அரசாங்க வேலை, எந்த வேலையில் பார்த்தாலும் இடமாற்றத்துக்குரிய செயல்பாடு உண்டு. ஸோ அந்த இடமாற்றம் ரெஸ்பான்சிபிள் இடமாற்றமாக இருக்கும். மரியாதைக்குரிய பதவி உயர்வு கொடுத்து இடமாற்றம் செய்யக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் கொடுக்கின்றன. நிம்மதியான தூக்கம் இருக்குங்க. நிம்மதியாக படுத்தா, வேலை பார்த்து படுத்தா நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதேபோல் இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லற சந்தோஷத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாள் கவலைப்பட்டீங்களோ அந்த இல்லற சந்தோஷம் இனிமேல் செயல்பட போகிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். தன லாபங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிண்டு ரொம்ப நாளாக கஷ்டப்படுகின்ற நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கடன் சுமைகள் சிறிது சிறிது குறைஞ்சு உறுதியாக கடன் சுமையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல், செல்வாக்கு உயரக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் கொடுக்கின்றன. இப்போ குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலுமே மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் உறுதியாக கொடுக்கிறாரு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான விஷயங்களும் 7.5 சனி விலகல், குரு பகவானுடைய செயல்பாடு, அதேபோல் ராகு பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகரமான தன்மைகளும் வெற்றிகரமான முயற்சிகளும் அதிகமாக கிடைக்கப் போகிறது. அதேபோல் மகர ராசிக்காரங்களை யாராவது வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் போய் நல்ல வருமானம் பார்த்துட்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்து போய் வேலை பார்க்குறது, அதே போல் வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான லாபத்தை கொடுக்கும். உள்ளூர்லேருந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். வெற்றிகரமான சூழ்நிலைகளை குரு பகவான் இந்த குரு பயிற்சி மூலமாக தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலை சென்று மனதார வழிபாடு செய்யுங்க. பத்ரகாளியம்மன் கோயிலில் உள்ள நவகிரகங்களுக்கு குரு பகவானை மனதார நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் எல்லாம் இனிமேல் விலகி வெற்றிக்கான வாய்ப்புகளை பத்ரகாளியம்மனும் குரு பகவானும் உங்களுக்கு அள்ளி வழங்குவார்கள் என கூறிக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி மாறக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார். அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம், தனுசு, கும்பம், ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது உண்மை. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுப கிரகம். யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை. 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதீத நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, மிதுன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி, கெட்ட சேர்க்கைகள், கெட்ட நண்பர்கள், கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழு பலன் ஆகும். அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள், அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும்.
பெயர் வாங்கும். அதே போல அதுல இருக்கக்கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போலாம், என்ன தசாபுத்திகள் வேணா நடக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதுன ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை. அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன், அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க. அதுல கல்வித்துறை, ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்ஸ்டிடியூட் சம்பந்தப்பட்டது, காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும். தபால் துறை, தகவல் தொடர்பு துறைகள், சுற்றுலாத்துறை, போக்குவரத்து துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள், பினான்ஸ் சம்பந்தப்பட்டது, ஐடி துறை சம்பந்தப்பட்டது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது, ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, கலைகள் சம்பந்தப்பட்டது, அதிலே கலைகளிலும் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது, திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது, இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க. அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், நீங்க என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும், டிரான்ஸ்பர் ஆகணும், என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். இது குறிப்பிட்டு துலாம், தனுசு, கும்பம், ரிஷபம், சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்க ராசியில நான் சொன்ன 5 கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும். அது நான் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார், அவங்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கறதை பார்க்கலாம். அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கறதை பார்க்கலாம். நாம எல்லாரும் கேட்டதற்கு இணங்க பரிகார வகுப்பு அப்படிங்கறத நம்ம ஒன்று எடுத்துட்டு இருக்கிறோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறோம். இது ரொம்ப எளிமையான விஷயங்கள், பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாம அனைத்துமே கோவில் வழிபாடுகள், நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது. இதுல 60க்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இது ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு. இதை நான் இப்போ உங்களுக்கு தரப்போற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசி குரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு முற்றிலும் 7.5 சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். இருப்பினும் முதல்லயே குருவினுடைய பார்வை வந்துருச்சு. ஒரு வருஷமாவே உங்க ராசியை குரு பார்த்துட்டு இருந்தார் கடந்த வருடங்கள்ல. இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுத்திருக்கும். இப்போ குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ 6ஆம் வீட்டுக்கு மறைறாரே மகர ராசிக்கு, அப்ப ஏதாவது நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படிங்கிறது ஆம், ஒரு வகையான பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு, ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதி, மறைவு ஸ்தானாதிபதி. மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். ஒரு கெட்ட கிரகம் கெட்டு போயிருச்சுன்னா அந்த கெடுதல் அப்படிங்கிறது அந்த வருடம் இருக்காது அப்படிங்கறதுதான் அமைப்பு. அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 6ல் குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் கடன், கொஞ்சம் நோய் இருக்கிறது, கொஞ்சம் மனசு சரியில்லாம இருக்கிறது, வேலையில ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே 6ல் குரு வந்தா நடக்கும். ஆனால் 3 6ஆம் வீட்லயும் 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருந்தால் வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டில் வேலை, தீர்த்த யாத்திரை பயணங்கள், கோவில் வழிபாடுகள் இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தான தர்மங்கள், அன்னதானங்கள், பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 3ஆம் அதிபதியும் ஆகிறதால காரியங்கள் கைகூடி வர்றது இதெல்லாமே நிச்சயமா நடக்கும். சகோதரர்கள் இருந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே மறைகிறது. இது போல சில நல்ல விஷயங்களும் இந்த கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் மூலமாக மகர ராசிக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது நம்ம குரு 6ஆம் இடத்துல இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம கன்வெர்ட் பண்ணி சொன்னாலும் கூட அடுத்தது பாருங்க, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கட்டத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அப்படி அந்த கிரகங்கள் இருந்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடியது பழித்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஃபர்ஸ்ட் மகர ராசியை பொறுத்த வரைக்கும், மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான சனி பகவான் இருந்து விட்டால் நிச்சயமாக பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்றதுனால பொருளாதாரம் அதிகமாகிறது, உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது, தன வரவு, பண வரவு அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. குரு சனியை பார்த்தால் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம். அப்ப உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, குறைகள் இருக்குது, அதனால சுப நிகழ்ச்சிகள் தடையாகுது, குழந்தை பிறக்க பிரம்மகத்தி தோஷம்லாம் இருந்ததுன்னா குழந்தை அபாயிஷன் பண்ணாதான் பிரம்மகத்தி தோஷம் வரும். பிராமணரை திட்டினது, பிராமணரை வதைத்தது இப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட விதிகள் இருக்கு.
அதெல்லாம இருந்தா தான் உங்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்துல ஏற்படும். அப்படி இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல குரு சனியை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரம்மகத்தி தோஷமோ அல்லது ஏதாவது ஒரு வழிபாடுகள் மூலமாக சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாக அது யோகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதி. இந்த 4 மற்றும் 11ஆம் அதிபதி குரு பார்த்தால் குரு செவ்வாய் அப்படின்னு பார்த்தா குரு மங்கள யோகம் ஏற்படும். குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள், ஒரு போஸ்டிங்ல இருந்து அடுத்த போஸ்டிங் போறது, உயர் பதவிகள் கிடைப்பது, ப்ரமோஷன் கிடைப்பது, நல்ல சூப்பர்வைசிங் மைண்ட், இது எல்லாமே குரு செவ்வாய் சேர்க்கையாக இருந்தால் ஏற்படுத்தி கொடுப்பார். மேக்சிமம் ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறது. அப்ப இந்த குரு செவ்வாய் யாருடைய ஜாதத்துல சேர்ந்தாலும் பாருங்க சொந்த வீடு பெரிய பிரம்மாண்ட வீடு எல்லாம் கட்டியிருப்பாங்க. இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவரே உங்களுக்கு 4ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா? அப்ப 4ஆம் அதிபதி யாரு? இயற்கையாகவே வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா? இயற்கையாகவே செவ்வாய் அதைத்தானே வாங்கியிருக்காரு உங்க ஜாதகத்துல. அப்ப அவரே 11ஆம் அதிபதியும் ஆகி லாபத்தையும் கொடுக்கிறாரு இல்லையா? அப்போ இது எல்லாமே இந்த வருடம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. வீடு மனைகள் வாங்குறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடமாற்றம் பண்றது, தாய் மூலமாக உதவிகள் கிடைப்பது, தாய் சொத்துக்கள் கைவந்து சேர்வது, அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைப்பது, மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, அதே போல 11ஆம் இடம் அப்படிங்கிறது அதீத லாபங்களை சொல்றதுனால அதீத லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் கிடைக்கும். அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கிரன். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரனை பார்த்தால், சுக்கிரன் யாரு? உங்க ஜாதகத்துல 5 மற்றும் 10ஆம் அதிபதி. பொதுவா குரு சுக்கிரனை பார்த்தாலே கோடீஸ்வர யோகம். யாருடைய ஜாதகத்திலயாவது பாருங்க குரு சுக்கிரனை பார்த்துட்டு இருந்தா லட்சுமி கடாட்சமா இருப்பாங்க, தெய்வ சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும், ஏதாவது ஒரு வழியில பண வரவு இருந்து கொண்டே இருக்கும், பண புழக்கங்கள் உள்ளவங்களுக்கு தான் இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை, குரு சுக்கிரன் பார்வை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த ஒரு வருடம் உங்களுக்கு இந்த குரு சுக்கிரனை பார்த்து விட்டால் இயற்கையாகவே அது 5ஆம் அதிபதி ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமையாக இருக்கும். குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல தங்கம் சேருவதற்குண்டான வாய்ப்புகள், வெள்ளி சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வமே எங்களுக்கு தெரியலீங்க, குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் தெரிஞ்சாலும் கூட எங்களால போய் வழிபாடு பண்ண முடியல, வெளிநாட்டுல இருக்கிற வெளியூர்ல இருக்கிற ரொம்ப தூரமா இருக்கிற அதை நாங்க விட்டுட்டோம், எங்க முன்னோர்கள் வழிபட்டாங்க எங்களால செய்ய முடியல அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் குலதெய்வம் சார்ந்த ஒரு நெகட்டிவான ரீசன் இருந்துகிட்டே இருந்தாலும் கூட இந்த குரு சுக்கிரனை பார்த்தால் நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு பிராப்தமாகும். குலதெய்வம் தெரியாம இருந்தாலும் கூட குலதெய்வம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும், அல்லது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த குரு சுக்கிரனை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல கிடைக்கும். அப்ப அவரே 10ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா? அப்ப 10னா தொழில்னு சொல்றோம், அப்ப 10னா கர்மம்னு சொல்றோம். அப்ப உங்க முற்பிறவினுடைய கர்ம மூட்டை என்ன அப்படிங்கிறது இந்த 10ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம நிர்ணயம் பண்ணணும். அப்போ இந்த குரு சுக்கிரனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக என்ன நீங்க கர்மாவை வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்கும் பொழுது சார் உங்களுக்கு இந்த கர்மா இருக்கு சார், மேடம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது, இந்த தோஷங்கள் இருக்குது அப்படின்னா ஜோதிடர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த தோஷத்திற்குண்டான விஷயங்கள் எல்லாமே குரு சுக்கிரனை பார்த்தால் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். அப்ப நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள், நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலையும் சொல்றதுனால தொழில் வளர்ச்சி, தொழில நல்ல லாபங்கள் கிடைப்பது, ஒரு பிரான்சஸ் அதிகமா ஏற்படுத்திக் கொள்வது, தொழில் ரீதியாக பல நபர்கள் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆகிறது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல எங்க புதன் இருந்தாலும் சரி நிச்சயமாக கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நோய் தீர்றது, நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைப்பது, அரசு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வேலையே இத்தனை நாள் இல்லைனாலும் கூட வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து, அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, பூர்வீக சொத்து கை வந்து சேர்வது, பங்காளி பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரிக்கவே முடியாம இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களை செய்யும்பொழுது நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடங்கிறது உயர்கல்வியும் சொல்றோம். அப்ப உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, இது எல்லாமே நடக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணின்னு சொல்றோம். அப்ப கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்வது, இது போல விஷயங்களும், அதே போல வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன். இந்த மகர ராசிக்கு சூரியன் யாரு? 8ஆம் அதிபதி ஆகிறார். இந்த 8ஆம் அதிபதியை குரு பார்த்தால், இயற்கையா குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். சிவராஜ யோகம்னா என்ன? ஒரு உயர் பதிவுகள், கவர்மெண்ட் ரீதியாக வரக்கூடிய உயர் பதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பெரிய போஸ்டிங் கிடைக்கிறது, சிவன் கோவில் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள்,
அதே போல சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடைசிக்கு சிவன் கோவில் அன்னதானம் பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கூட நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது பொது பலன். அடுத்தது இவர் யார், உங்களுக்கு 8ஆம் அதிபதியே ஆகிறார் இல்லையா, அப்ப திடீர் வருமானங்கள், திடீர் பணவரவு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதுலயே பாருங்க, உங்களுக்கு குரு உங்களுக்கு 12ஆம் அதிபதி ஆகிறதுனால தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது இது எல்லாமே நிச்சயமாக இந்த வருடம் அப்படிங்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட 200 மடங்கு பலன்கள், இதை விட நல்ல பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.